அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆஞ்சநேயரின் தாகத்தை போக்குவதற்காக முருகன் நீர் ஊற்று ஏற்படுத்திய கோவில் இதுவாகும். மன அமைதியை தரும் இயற்கை சூழலில் அமைந்துள்ளது. அமைவிடம் கோவையில் இருந்து ஆனைக்கட்டி செல்லும் சாலையில் 18 கி.மீ. தூரம் சென்றால் சின்னதடாகம் என்ற பகுதி உள்ளது. இங்கிருந்து இடதுபுறம் திரும்பி 2 கி.மீ. தூரம் சென்றால் இத்திருக்கோவிலை அடையலாம். மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியில் பெரிய தடாகத்தில் கணுவாய் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் உண்மையில் மருதமலை மலைகளின் வடக்கு பக்க சரிவில் அமைந்துள்ளது. கோயிலின் அடிவாரத்தில் இருந்து மலை உச்சி வரை அகலமான சுமார் 500 படிகள் உள்ளன. சிறப்பம்சம், இங்குள்ள சிறிய சுனை நீர் தீர்த்தம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இத்திருக்கோவிலுக்கு வடக்கே குருவிருட்சமலை, தெற்கே அனுவாவி மலை, மேற்கே கடலரசி மலை என்று 3 பக்கமும் மலைகளால் சூழப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சும் மலைப்பகுதியில் அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. தலவரலாறு சஞ்சீவி மலையை இலங்கைக்கு எடுத்துச் செல்லும்போது அனுமான் மிகவும் தாகமாக உணர்ந்ததாகவும், தாகத்தை தணிக்க வேண்டி அப்போது அவர் முருகப்பெருமானை வேண்ட தனது வேல் கொண்டு ஒரு சுனையை முருகன் தனது ஈட்டியை எறிந்து இந்த நீரூற்று நீரை அனுமன் முன் தோன்றச் செய்து அனுமனது தாகத்தை தணித்தார் என்பது தலவரலாறு. இங்கு அனுமார் தீர்த்தம் உள்ளதால் இந்த பகுதி அனுமார்வாவி என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மருவி அனுவாவி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. அடிவாரத்தில் இருந்து 586 படிக்கட்டுகள் ஏறி கோவிலை அடைந்து சாமி தரிசனம் செய்யலாம். படிகள் அதிக செங்குத்து உயரம் இல்லாது இருப்பதால் மலைக்குச் செல்வது அதிக சிரமம் இல்லை. மலை ஏறும் போது நடுவில் வடக்கு நோக்கி ஒரு பெரிய மற்றும் மிகப்பெரிய அனுமான் சிலையுடன் ஒரு துணை சன்னதியும் உள்ளது. அனுவாவி முருகன் கோவில் கிபி 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கோவில் கருவறையில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். முன் மண்டபத்தில் விநாயகரும் முருகனின் படைத்தளபதி வீரபாகுவும் வீற்றிருக்கின்றனர். ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். நவக்கிரக சன்னதியும் இங்கு உள்ளது. சற்று உயரத்தில் சுமார் 20 படிகள் உயரத்தில் சிறிய கருவறையில் சிவபெருமான் அருணாசலேஸ்வரராக அருள்பாலிக்கிறார். முனிவரும் சித்தருமான அகத்தியர் முருகக்கடவுளின் சீடராக அறியப்படுகிறார். குருவுக்கும் சீடருக்கும் ஒரே இடத்தில் இங்கு கோவில் உள்ளது. குருவான சுப்பிரமணிய சுவாமி மலை உச்சியில் இருந்து அருள்பாலிக்கிறார். சீடரான அகத்தியர் மலை அடிவாரத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அடிவாரத்தில் உள்ள அகத்தியர் தினமும் மலைக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி விட்டு வருவதாக நம்பப்படுகிறது. அங்குள்ள குகையில் தான் அகத்தியர் கோவிலை 2ஆம் தலைமுறையாக பராமரித்த காட்டு சுவாமிகள் தவம் மேற்கொண்டு இருக்கிறார்.